கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை மறுசீரமைப்பு பணியின் போது அமைக்கப்பட்ட தார் சாலை 2 நாட்களிலேயே பெயர்ந்ததால் மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர். தகவலறிந்து வந்த போலீசார் பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் புதிய சாலை போட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கான பணிகள் நடைபெற்றன. சேலத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்ட தனியார் டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். கோரிமேட்டைச் சேர்ந்த ஆசிரியர் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஒருவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 10 மொழிகளை கற்று மாணவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறியதையும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் தனது சமூக வலைதள கணக்குகளில் கருத்து பதிவிட்டார். இது தொடர்பான அறிக்கை சேலம் மாநகர கமிஷனருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஆசிரியரை ஜாமீனில் வெளிவர முடியாத 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பள்ளிப்பாளையம் அருகே அரசு துவக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சுட்டி குழந்தைகள் அசத்தலாக நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகமூட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த கண்டிப்புதூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் பள்ளி குழந்தைகள் கிராமிய பாடலுக்கு தலையில் கரகத்தை வைத்துக் கொண்டு நடனமாடியது அங்குள்ள பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.